இந்தியன் salaried பீப்புள் மைண்டில் காமனாக ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கோம். நம்ம நல்லா தான் ஏர்ன் பண்ணுறோம், இருந்தாலும் மந்த் எண்டில் நம்ம கையில் பணமே நிற்க மாட்டேங்குன்னு தோணும். பிரச்சனை உங்கள் இன்கம் குறைவாக இருக்கிறது கிடையாது, உங்கள் ஃபைனான்ஷியல் டிசிப்ளினில் இருக்க சில இன்விசிபிள் ஹோல்ஸ் தான் காரணம். நம்ம சேர்த்து வைக்கிற பணம் நம்ம அறியாமலே லீக் ஆகிட்டு இருக்கு. ஒரு அனலிஸ்டாக நான் நிறைய ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு விஷயத்த காமனாக நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, அவங்க கிட்ட இருக்கிறது சேவிங்ஸ் ஹேபிட் மட்டும் கிடையாது, ஒரு லைஃப் ஸ்டைல் சிஸ்டமே செட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் ஃபைனான்ஷியல் டிசிப்ளினை மொத்தமாக மாற்ற போகிற அந்த ஒரு சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அனலிஸ்ட் and I have worked with multiple financial institutions. In this channel, I'll talk all about savings, investment and personal finance related topic. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டெப் 1 இஸ் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ஃபில்டர். சேலரி இன்க்ரீஸ் ஆன உடனே நம்ம லைஃப் ஸ்டைலும் சைலண்டாக இன்க்ரீஸ் ஆகும். அதான் ஹைக் வர போகுது, ஸோ பெட்டர் ஃபோன் வாங்கலாம், இல்லை பெட்டர் க்ளோத்ஸ் வாங்கலாம், இந்த மாதிரி அப்டேட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறத விட நம்ம எக்ஸ்பென்சஸ் ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். லாஜிக்கலி யோசிச்சா நீங்கள் ஏர்ன் பண்ணுறது நமக்காகன்னு சொல்கிறத விட இந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண தான் அதிகமாக இருக்கும். இது எப்படின்னா, நீங்கள் ஒரு டேங்க்கில் ஃபுல் ஸ்பீடில் வாட்டரை ஃபில் பண்ணுறீங்க, விச் இஸ் லைக் இன்கம் இன் யுவர் பேங்க் அக்கௌண்ட். ஆனால் டேங்கோட சைடில் சின்ன சின்ன லீக்ஸ், விச் மீன்ஸ் எக்ஸ்பென்சஸ் நிறைய இருந்தால் நீங்கள் எவ்வளோ தான் வாட்டரை பம்ப் பண்ணாலும் எப்போவுமே டேங்க் ஃபுல் ஆகாது. சப்போஸ் என்னைக்காவது அந்த பம்ப் ஆகிற வாட்டர் நின்றுதுன்னா அந்த லீக்ஸ்னால உங்கள் டேங்க் ஃபுல்லாக எம்டி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். நீங்கள் சர்வை பண்ணுறதே ஒரு கொஷின் மார்க் ஆகிடும். இந்த இன்ஃப்ளேஷன் ஃபில்டர் சிஸ்டமோட மெயின் பர்பஸ் இஸ் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் இன்கம். உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட எக்ஸ்பென்சஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏறாத மாதிரி ஃபில்டர் பண்ணுறது தான் இந்த இன்ஃப்ளேஷன் ஃபில்டர். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் ஃப்ரீஸ் யுவர் கரண்ட் லைஃப் ஸ்டைல். உங்கள் சேலரி ஏறி இருக்கலாம், ஆனால் உங்கள் செலவை பழைய சேலரியில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் இஸ் ஹைக்லேருந்து வர எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டில் அட்லீஸ்ட் 70% டேரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். மீதி இருக்கிற 30% மட்டும் உங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 5,000 ஹைக் கிடச்சதுன்னா நீங்கள் ஒரு 3,500 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். மீதி இருக்கிற 1,500 டேரக்ட்லி கோஸ் டு யுவர் எக்ஸ்பென்சஸ். நீங்கள் என்ஜாய் பண்ண மாதிரியும் ஆச்சு, அதே மாதிரி வெல்த்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரியும் ஆச்சு. இந்த சிஸ்டமை நீங்கள் அப்ளை பண்ணலன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் வந்தாலும் பத்தலன்னு தான் தோணும். சப்போஸ் நீங்கள் இந்த சிஸ்டமை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் சேவிங்ஸ் ரேட் நார்மல் அமௌண்ட்லேருந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனுக்கு ஸ்லேவாக இருக்க மாட்டீங்க, மணி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அண்ட் ஸ்டெப் 2 இஸ் 48 hour லாஜிக். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், இவங்க எல்லாமே நம்ம மைண்டில் யோசிக்கிற லாஜிக்கை பைபாஸ் பண்ண தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம பிரெயினில் இருக்கிற இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை ட்ரிகர் பண்ணி யோசிக்க கேப் கொடுக்காம இன்ஸ்டண்ட்டாக செக் அவுட் பண்ண வைக்கும். இதை இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, இது ஒரு பில்டிங்கில் இருக்கிற செக்யூரிட்டி கார்டு மாதிரி. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் செக் பாயிண்ட் இல்லைன்னா யார் வேணால் உள்ளே வரலாம், எதை வேணால் திருடிட்டு போகலாம். அதே மாதிரி தான் உங்கள் மைண்டும். இந்த லாஜிக் கேட் இல்லைன்னா அன்வான்ட் மார்க்கெட்டிங் ட்ரிகர்ஸ் அண்ட் டெம்பரவரி எமோஷன் உங்களுக்குள்ள ஈஸியாக நுழைஞ்சு உங்கள் ஹார்ட் அண்ட் வெல்த்தை ஈஸியாக திருடிட்டு போயிடும். இந்த லாஜிக் கேட் தான் உங்கள் சிஸ்டமோட இமோஷனல் டீலே ஸ்விட்ச். நான் எசென்ஷியல் பர்ச்சேசஸ் லைக் கேஜெட்ஸ் இல்லை க்ளோத்ஸ், இது மேலே ஏதாவது ஆசை வந்தால் இந்த கேட்டை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பென்சஸை ஆடிட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு 48 hours வெயிட் பண்ணுங்கள். அந்த டைமர் முடியும் போது உங்கள் பிரெயினில் இருக்கிற இம்பல்ஸ் குறைஞ்சு லாஜிக் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி 48 hours கழித்து நீங்கள் அதை பார்க்கும்போது 80% ஆஃப் த டைம் இந்த பொருள் தேவையில்லைன்னு தான் தோணும். அந்த ஃபீலிங் வந்தாலே இந்த ஐட்டமை டோட்டலாக டெலீட் பண்ணிடுங்க. அந்த 48 hours கழித்து அதுக்கப்புறமேட்டும் இந்த பொருள் நம்மளுக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா மட்டும் கோ ஃபார் இட். சப்போஸ் இந்த லாஜிக் கேட் இல்லைன்னா நீங்கள் எப்போவுமே மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸுக்கு விக்டிமாக இருப்பீங்க. ஆஸ் அ ரிசல்ட் உங்கள் வீட்டில் யூஸ்லெஸ் ஐட்டம் அதிகமாகிட்டே இருக்கும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எம்டியாகவே இருக்கும். அதுவே இந்த லாஜிக் கேட் இருந்தால் உங்கள் மணி மேலே உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் பை பண்ணுற ஒவ்வொரு பொருளும் உங்கள் லைஃப்பில் வெறும் ஸ்டேட்டஸ்க்காக இருக்காது, உண்மையாகவே அந்த பொருள் உங்கள் லைஃப்பில் ஒரு வேல்யூ மேக் பண்ணும். அண்ட் ஸ்டெப் 3 இஸ் சேஃப்டி வேல்யூ. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளினாவோ இல்லை எக்ஸ்ட்ரீம் கஞ்சத்தனமோ இருந்தால் ஒரு காலத்தில் உங்கள் மைண்டுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். இவ்வளோ ஏர்ன் பண்ணியும் நம்ம எதுவுமே என்ஜாய் பண்ணவேலன்னு தோணும். அப்படி தோணும் போது நீங்கள் எமோஷனில் ரிவென்ஜ் ஸ்பெண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சேர்த்து வச்ச மொத்த சேவிங்ஸையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த எக்ஸாஸ்ட் ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்க தான் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி வால் வேணும். இமேஜின் ஒரு டேமில் வாட்டர் ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சா என்ன ஆகும்?
ப்ரெஷர் அதிகமாகி ஒரு கட்டத்தில் டேமே பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதனால இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ கேட்டை திறந்து கொஞ்சம் கொஞ்சமா வாட்டரை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் டேமோட ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியை சேவ் பண்ணும். அதே மாதிரி உங்க கில் ஃப்ரீ ஸ்பெண்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமா என்ஜாய் பண்ணாதான் உங்க ஃபைனான்சியல் சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும். இந்த சேஃப்டி இல்லைன்னா உங்க டிசிப்ளின் ஒரு நாள் பெரிய ரிவென்ஸ் ஸ்பெண்டிங்கா மாறிடும். இந்த காம்போனன்ட்டோட வேலை சஸ்டைனபிள் டிசிப்ளின்காக தான். இது உங்க ஃபைனான்சியல் சிஸ்டமை கிராஷ் ஆகாம இருக்க ஃபியூல் கொடுக்கிற ஒரு சீட் மீல் மாதிரி. உங்க மந்த்லி பட்ஜெட்ல எக்ஸாக்டா 5% கில் ஃப்ரீ ஃபண்டுன்னு தனியா அலாட் பண்ணுங்க. இந்த மணியை ஸ்பெண்ட் பண்றதுக்கு லாஜிக் யோசிக்காதீங்க. காஃபி, மூவிஸ், ட்ரீட்ஸ் எதுவா வேணா பண்ணுங்க. எனிதிங் தட் மேக்ஸ் யூ ஹாப்பி. இந்த 5% நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்க லாங் டேர்ம் கோலுக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது. இதுதான் உங்க லாங் டேர்ம் டிசிப்ளினுக்கு ஃபியூல் கொடுக்கும். சப்போஸ் நீங்க இதை ஃபாலோ பண்ணலன்னா டிசிப்ளினை ஒரு பேர்டனா பார்ப்பீங்க. ஒரு காலத்துல பர்ன் அவுட் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. சப்போஸ் நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல இந்த சிஸ்டமை சலிப்பு இல்லாம ஃபாலோ பண்ண முடியும். கன்சிஸ்டன்சி தான் வெல்த் பில்ட் பண்ணும். ஸ்டெப் 4 இஸ் என்விரான்மெண்டல் சீக். ஜென்ரலா ஒரு சேயிங் இருக்கு, நீங்க யார் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நீங்க மாறுவீங்க. நம்ம கூட இருக்கிற ஒரு 5 பேர் எப்பவுமே ஸ்பெண்டிங், லக்ஸரி, அப்கிரேட்ஸ் இதை பத்தி பேசிட்டு இருந்தா நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஸ்பெண்டிங்கை நார்மல் தான் நினைக்கும். நீங்க எவ்வளவுதான் சிஸ்டம் கிரியேட் பண்ணாலும் உங்க என்விரான்மெண்ட் சரியில்லைன்னா உங்க மைண்ட்ல இருக்கிற லாஜிக் பிரேக் ஆயிடும். இது எப்படின்னா ஒரு ரேடியோ சிக்னல் மாதிரி. உங்க ஃப்ரீக்வன்சி எப்பவுமே ஸ்பெண்டிங் குரூப்போட மேட்ச் ஆச்சுன்னா உங்க சேவிங்ஸ் லாஜிக் எப்பவுமே நாய்ஸ் தான் வரும். ஒரு குவாலிட்டியான சிக்னல் கிடைக்கணும்னா நீங்க சரியான ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணணும். இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் டிசிப்ளினா இருந்தாலும் கிளியரான வெல்த்தை பில்ட் பண்ண முடியாது. இந்த காம்போனன்ட்டோட வேலை உங்க ஃப்ரீக்வன்சியை அலைன் பண்றது. உங்க இன்டர்னல் ஃபைனான்சியல் சிஸ்டமை உங்க எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கோட சிங்க் பண்ண போறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, சைடு ஹசல் பண்றது, இதை பத்தி பேசுற ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பத்தி பேசுறது கஞ்சத்தனம் இல்லை, அது ஒரு நாலேஜ்னு புரிஞ்சிக்கிற மக்களோட பழகுங்க. சப்போஸ் இந்த மாதிரியான சரௌண்டிங்ல இருந்தா நீங்க வெல்த் பில்டிங் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க லாஜிக்கை ஃபாலோ பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்க சரௌண்டிங்ல இருக்க எல்லாருமே அதே தான் பண்ணுவாங்க. இல்லாட்டி நீங்க கரெக்ட் டிசிஷன் எடுத்தாலும் உங்க என்விரான்மெண்ட் உங்களை திரும்ப திரும்ப ராங் டிசிஷன் நோக்கி தான் தள்ளும். அண்ட் ஸ்டெப் 5 இஸ் வெல்த் ஐடென்டிட்டி ஆடிட். நம்ம ஊர்ல நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா வெல்த்தியா ஆகிறத விட வெல்த்தியா தெரியணும்னு தான் அதிகமா செலவு பண்றாங்க. ஸ்டேட்டஸ்க்காக செலவு பண்ணி ரியல் அசெட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. இது ஒரு ஐஸ்பர்க் மாதிரி. ஸ்டேட்டஸ்ல ரிச்சா தெரியுற பீப்புள் பண்ற செலவு தான் வெளியே தெரியும், ஆனா அது ஒரு சின்ன ஏரியா தான். ரிச் பீப்புளோட உண்மையான வெல்த் லைக் ஸ்டாக்ஸ், கோல்ட், ரியல் எஸ்டேட் மக்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஐஸ்பர்கோட பேஸ் மாதிரி அது ரொம்ப பெருசு. வெளியே தெரிகிற போர்ஷனை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஹிடன் பேஸை நம்ம பில்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த காம்போனன்ட்டோட வேலை கோல் ரீஅலைன்மெண்ட். நம்ம கோல் ஸ்டேட்டஸ் இல்லை, நம்ம கோல் ஃபைனான்சியல் ஃப்ரீடம். எவ்ரி மந்த் உங்கள் நெட்வொர்க் ஏறுதான்னு செக் பண்ணுங்க. இல்லைனா உங்கள் இஎம்ஐ லிஸ்ட் எடுங்க. ஃபோக்கஸ் ஆன் பையிங் திங்ஸ் தட் பேஸ் யூ, நாட் த திங்ஸ் தட் இம்ப்ரெஸஸ் அதர்ஸ். சப்போஸ் இது நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் வெளியே வெல்த்தியாக தெரியலாம், ஆனால் உங்கள் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க. பட் இது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வெல்த் சைலண்ட்டாக க்ரோ ஆகும். வெளியே நீங்கள் நார்மலாக தான் தெரிஞ்சாலும் நீங்கள் உள்ள அன்ஸ்டாப்பபிளாக இருப்பீங்க. யூ வில் நாட் ஜஸ்ட் ஹேவ் மனி, யூ வில் பி ஹேவிங் பீஸ் ஆஃப் மைண்ட். இந்த 5 ரூல்ஸும் வெறும் ஃபைனான்சியல் டிப்ஸ் இல்லை, இது ஒரு வெல்த் சிஸ்டம். அடுத்த 3 மாதத்துக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. இது உங்கள் பேங்க் பேலன்ஸ் மட்டும் இல்லை, உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணிடும். இந்த சிஸ்டமில் எது உங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நியூ இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற டாப் 5 மிஸ்டேக்ஸை தெரிஞ்சுக்கணும்னா நான் இந்த வீடியோவோட எண்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.